அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகளில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனராசி என்பவர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாட்களில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுது, அவங்க முக்கியமாக என்ன விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அவசியங்கள்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ராசியில் என்னென்ன கிரகங்கள் இந்த 7 நாட்களில் பயணம் செய்யுது, அந்த பயணத்தால் எப்படிப்பட்ட பலனெல்லாம் அவங்க அடைய போகிறாங்க என்பதை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருப்பதியில் குடிகொண்டு இருக்கக்கூடிய ஏழுமலையான ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் நிறைவேறாத ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஏழுமலையானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த ஏழுமலையான நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்கள் மனதில் எந்த விஷயங்கள்லாம் நினைத்தீங்களோ அந்த விஷயத்தை அவர் கூடிய விரைவில் அவர் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே ஒரே ஒரு கால் மூலியமாக சிறந்த முறையில் இவர்களிடம் தேர்வு செய்யப்படுது. கணவன் மனைவி பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, மாமியார் மருமகள் பிரச்சனை, ஜனவசியம், பணவரவு, வியாபாரம், திருமண பிரச்சனை, காதல் விவகாரம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரியான பிரச்சனைகளாக இருந்தாலும் ஒரே ஒரு கால் மூலியமாக 24 மணி நேரத்தில் இவர்களிடம் தேர்வு செய்யப்படுதுங்க. ஸோ நீங்களும் இந்த ஒரு நல்ல வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. உடனே கால் பண்ணுங்கள். திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்ப்பதால் சூரியன் ரிஷப ராசியில் இருக்காரு, செவ்வாய் மீன ராசியில் இருக்காரு, புதன் வக்ர நிவர்த்தி அடைந்து மேச ராசியில் அமர்ந்திருக்காரு. மேலும் ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கிறாரு, சுக்கிரன் மேச ராசியில் இருக்காரு. 19ஆம் தேதி சுக்கிரன் ரிஷபத்திற்கு செல்ல போகிறாரு. மேலும் கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, கன்னியில் கேது என கிரகங்கள் சஞ்சரிக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. சந்திரன் இந்த வாரம் சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறாரு. தனுசு, மகரம், கும்பம், மீனம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் அவர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாட்களாகவும் இந்த 7 நாள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த வார கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வையால் மீனராசி என்பவர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாட்களில் எப்படிப்பட்ட மாற்றங்களோ என்ன மாதிரியான பயன்கள் எல்லாம் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி முழுமையாக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். பார்வையால் பலன்களை அள்ளித்தரக்கூடிய குரு பகவானை அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய ராசி தான் மீனராசி. மேலும் சூரிய பகவான் இந்த 7 நாட்களில் உங்களுடைய ராசியில் 3வது வீட்டில் அமரப் போகிறார். இதனால் ஃபோன் மூலமாக பரிவர்த்தனைகள் செய்யும் போது எச்சரிக்கை ரொம்ப ரொம்ப தேவை. அனுப்ப வேண்டிய அக்கௌண்ட் நம்பருக்கு சரிதானா என்பதை ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்த்து கொள்ளுங்கள். மேலும் சந்திர பகவானுடைய சஞ்சரம் கூட உங்களுடைய புதிய முதலீடுகள் செய்ய தோண்டும். வியாபாரத்தை விருத்தி செய்ய வியூகம் அமைத்து பாடுபடுவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலுக்கு இருந்து வந்த தடைகள் சாமர்த்தியமாக சரி செய்து விடுவீர்கள். மேலும் செவ்வாய் பகவான் இந்த 7 நாட்களில் உங்களுடைய ராசியில் 1ஆம் இடத்துல அமரப்போகிறாரு. இதனால் அரசு மற்றும் தனியார் துறை ஊழியர்களுக்கு உற்சாகத்தை இழக்காமல் வேலை பார்த்து மேலதிகாரிகளின் பாராட்டை பெற வேண்டும். அது மட்டும் இல்லாமல் புதன் பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 2ஆம் இடத்தில் அமர்வதால் உங்களுடைய குழந்தை பாக்கியம் இல்லா மனக்குறைவோடு இருந்தவங்க தம்பதிகளுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். அதாவது குழந்தை வரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் குரு பகவான் இந்த 7 நாட்களில் உங்களுடைய ராசியில் 3ஆம் இடத்தில் அமர்வதால் தொழிலை மாற்ற யோசனை செய்வீங்க. கவலைகள் விலகி இல்லத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். மேலும் சுக்கிர பகவான் உங்களுடைய ராசியில் 2 மற்றும் 3ஆம் இடத்துல இந்த 7 நாட்களில் அமர்வதால் வேண்டா வெறுப்பாக செய்கின்ற காரியங்கள் கூட வெற்றி கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமையும். அதே போல் சனி பகவான் உங்கள் ராசியில் 12ஆம் இடத்துல இந்த 7 நாட்களில் அமர்வதால் பங்கு சந்தை வியாபாரம் அமோகமான லாபத்தை கொடுக்கும். இதனால் நீங்கள் ரொம்பவே சந்தோஷமாக காணப்படுவீங்க. மேலும் உங்களுடைய பொருளாதாரம் முன்னேற்றம் ஏற்பட்டு எதிரிகளுக்கு உதவி செய்வீங்க. அது மட்டும் இல்லாமல் ராகு பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 1ஆம் இடத்தில் அமர்வதால் பண பற்றாக்குறை இருந்தாலுமே புகழும் செல்வாக்கு அதிகரிக்கும். தான தர்மங்கள் செய்து மற்றவர்கள் மனதில் நீங்கள் இடம் பிடிப்பீங்க. மேலும் கேது பகவான் உங்களுடைய ராசியில் 7ஆம் இடத்தில் அமர்வதால் மாமனார் வகையில் பிரச்சனைகள் உங்களுக்கு எழ வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு 23 மற்றும் 22ஆம் தேதி சந்திராஷ்டமம் இருப்பதால் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் முழு கவனத்தோடு நீங்கள் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுகிறது.
மேலும் மீன ராசியில் புரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரங்கள் இருக்குது. கிரக நிலையை பொறுத்தவரையில் ராசியில் ராகு, செவ்வாய், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன், புதன், தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரியன், குரு, களத்திர ஸ்தானத்தில் கேது, அயன சைன போகஸ்தானத்தில் சனி என கிரக நிலைகள் இருக்குது. கிரக மாற்றங்களானது 20/5/2024 அன்று சுக்கிர பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாற போகிறாரு. மேலும் மீனராசிக்காரங்களுக்கு இந்த 7 நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் கைகூடி வரும். நெருக்கமானவர்களோடு மகிழ்ச்சியாக பொழுதுபோக்க நீங்கள் கழிப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் முன்பின் யோசிக்காமல் எதையாவது பேசி விடுவீர்கள். இதனால் வீண் மனசுதாபங்கள் ஏற்படலாம். அதனால் ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். வழக்கத்தை விட செலவு உங்களுக்கு கூடுதலாக இந்த 7 நாட்களில் காணப்படும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு நிறுவன மாற்றவோ அல்லது ஊர் மாற்றமோ ஏற்படக்கூடும். அதை மற்றும் மறுக்காமல் ஏற்றுக்கொள்வது நல்லது. நன்கு அறிமுகமான நண்பர்கள் சிலர் தங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. மேலும் உங்களுடைய தொழில் உற்பத்தி அமோகமாக இருக்கும். வருமானம் தாங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு கை கூடி கிடைப்பது நிம்மதியை கொடுக்கும். மேலும் ஏற்றுமதி இறக்குமதி துறையில் இருக்கக்கூடியவங்க அமோகமான வெற்றியை பார்ப்பார்கள். மேலும் வியாபாரத்திலும் நன்மைகள் அள்ளி தரக்கூடிய வாரமாக தான் உங்களுக்கு இந்த 7 நாள் அமைஞ்சிருக்கு. புதிய வாடிக்கையாளர்கள் மனதில் மகிழ்ச்சி அளிப்பார்கள். குடும்பத்தில் இருப்பவர்களோடு வாக்குவாதங்கள் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்கு வீண் வாக்குவாதங்களும் மன வருத்தங்களும் ஏற்பட்டு அதற்கு பின் சரியாகும். அக்கம் பக்கத்தினரிடையே அனுசரித்து செல்வதன் மூலமாக உங்களுக்கு நிறைய விதமான நன்மைகள் உண்டாகும். மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு மனதில் ஏற்பட்டு வந்த சஞ்சலங்கள் அனைத்தும் விலகி படிப்பில் கவனத்தை செலுத்துவது நல்லது. பெண்களாக இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு குடும்ப நிர்வாகத்தை ஏற்றுக்கொள்ளும் பெண்மணிகளுக்கு பொறுப்புகள் சற்று அதிக அளவில் காணப்படும். மேலும் நீங்கள் என்ன விஷயங்களை பரிகாரமாக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருமாளையும் தாயாரையும் வணங்கி வர வறுமை அனைத்தும் விலகும். கல்வி அறிவு பெருகும். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் ஞாயிறு, வியாழன் அப்படின்னும் சொல்லப்படுகிறது. மேலும் மீன ராசியில் இருக்கக்கூடிய புரட்டாதி 4ஆம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாட்களில் பொருளாதார நிலை ஏற்று இறக்கமாக இருந்தாலுமே நடைமுறை வாழ்க்கையில் பாதிப்பு இருக்காது. தேவையற்ற ஆடம்பர செலவுகளை குறைத்து கடன் தொல்லைகளிலிருந்து நீங்கள் மீள முடியும். அரசு பணியில் இருப்பவங்களுக்கு ஓரளவு பணியில் திருப்தி இருக்கும். அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு பதவி உயர்வுகளை எதிர்பார்க்கலாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாட்களில் கொடுக்கல் வாங்குதலில் கவனம் ரொம்ப தேவைங்க. தொழிலில் உள்ளவர்கள் அபரிவிதமான பொருள் வரவால் மகிழ்ச்சி ஏற்படும். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு அரசு துறை அல்லது தனியார் துறையில் தகுதிக்கு ஏற்றாற் போல நல்ல வேலைகள் கிடைக்கும். இதனால் நீங்கள் ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லப்படுது. வியாபாரத்தில் தற்கால நிலவரங்களுக்கு ஏற்ப புதிய நுணுக்கங்களை புகுத்தி வியாபாரத்தை பெருக்குவீங்க. மேலும் உங்களுடைய பிள்ளைகளின் அறிவுத்திறன் பெருகி கல்வியில் நல்ல தேர்ச்சி பெறுவீர்கள். இக்கட்டான சூழ்நிலைகளில் அன்பு நண்பர்கள் மூலமாக நிறைய விதமான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு தங்கள் பொன்னான நேரத்தை முகநூல் மற்றும் இணையதளங்களில் கழிக்காமல் படிப்பில் கவனத்தை செலுத்துவது ரொம்ப நல்லது. மேலும் அதிக மதிப்பெண் எடுப்பதற்கு இது உதவிகரமாகவும் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாட்களில் பணவரவு அதிகரிப்பதால் மகிழ்ச்சியும் பெருகும். வழக்குகள் ஏதேனும் இருப்பினும் நிச்சயம் வெற்றி உங்களுக்கு தான். அது மட்டும் இல்லாமல் விஐபிகளின் நட்பு உருவாகும். அவர்கள் மூலமாக ஆதாயம் பெறும் நிலை உருவாகும். கீர்த்தி பெருகும். புனித காரியங்களின் ஈடுபாடு அதிக அளவில் ஏற்படும். மேலும் கௌரவ பட்டங்கள் கிடைக்கும். பணிபுரிபவர்களுக்கு உதவியாளர்கள் அமைவார்கள். அரசு பணிக்கு முயற்சி செய்பவர்களுக்கு அனுகூலமான காலமாக இந்த 7 நாள் அமைஞ்சிருக்கு. இதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாதுங்க. கால்நடை செல்வம், பால்வளம் பெருகும். மனதில் நினைத்தது நினைத்தபடியே நடத்தி முடித்து பாராட்டப்படுவீர்கள். மேலும் அதிகாரம் பண்ணும் தலைமை பதவி உங்களுக்கு கிடைக்கப்பெறும். இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாக காணப்படுவீங்க. மாணவர்களாக இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு தங்கள் தெளிவான அறிவியல் பாடங்களை சுலபமாக கிரகித்து கொண்டு அதிக மதிப்பெண் பெறுவார்கள். இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாக காணப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் மீனராசி என்பவர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாள் எப்படிப்பட்ட நாட்களாக அமைய போகிறது என்பதை பற்றி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்துருப்போம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் அளிக்கக்கூடிய வகையில் தான் இருந்திருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பெரும்பாலும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் 7 மலையானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தை
ஜாதகத்தில் அந்த ஏழுமலையான நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் உங்களுடைய மனதில் வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயத்தை அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.